ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த தாய் லவ் ட்ராமாவோட 5th எபிசோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு மறக்காம போய் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தப்ப டன்னும் கேக்கை வந்து தனியாக ஒரு பார்க்கில் போய் உட்காந்துருப்பாங்க. எதுக்காகனா கேக் வந்து இந்த ப்ரெக்னென்சி கிட்டில் டெஸ்ட் எடுத்திருப்பா. அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது டன் அதை பார்த்துருப்பாரு. அதனாலே 2 பேரும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கலான்ற மாதிரி லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருப்போம். அப்போது நம்ம டன்னு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் எடுத்துக்கிறேன், நீ எதையும் கவலைப்படாமல் அதை பாருன்னு சொல்லியிருப்பாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. அதை பார்த்து கேக் வந்து பயந்தே ஓடி இருப்பா. அதுக்கப்புறம் என்ன இருக்கானா, வீடியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் காட்டுறாங்க. ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஆன்லைனில் வந்து லைவ்ல போயிருப்பா போல, ட்ரெஸ்ஸு பற்றி பேசிகிட்டு இருப்பா போல. அப்போ நம்ம கேக் வந்து வேகமாக ஃப்ரெண்டு கிட்ட தான் ஓடி வந்துட்டு இருக்கா. அழுதுகிட்டே வந்து ஃப்ரெண்டை கட்டி பிடிக்கவும் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் புரியல, ஏண்டி அழுறன்ற மாதிரி அவள் கேட்டுகிட்டே இருக்கா. அப்போ தான் நம்ம கேக் வந்து உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிடுறா, அந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது, நீ கொடுத்த டெஸ்ட்டு கிட்ட நான் பார்த்துட்டேன், அது மட்டும் இல்லை டன்னும் அதை பார்த்துட்டாருன்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்ல. ஃப்ரெண்டும் அதுக்கு டன் என்ன சொன்னாருன்னு கேட்கும் போது அப்போ கேக் சொல்கிறா, அவர் என்ன சொன்னாருன்னா நான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார், என்ன பண்ணுவேன்லாம் சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதுக்கு ஃப்ரெண்டும், இன்னடி இதை மட்டும் சொல்லிட்டு இருக்கா, எப்படி அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாரு, அதெல்லாம் கேட்க மாட்டியா, எதுவுமே டீட்டெயிலாக கேட்காம இப்படி வந்து சொன்ன என்ன அர்த்தம், என்ன உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் எதனா சொன்னாரே அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கும் போது இதை கேட்டு கேக் வந்து என்னடி இப்படி கேட்டுகிட்டே இருக்கான், என்னத்துக்கு அப்படி சொன்னான்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு கேக் பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிடுறா. ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி எதுவும் நீ சொல்ல வேணா, நான் உனக்கு எப்பயுமே துணையாக இருப்பேன், அழாதடின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஒரு பக்கம் டன்னை காட்டினா அவருக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல, இதில் என்ன டிசிஷன் எடுக்க போகிறோன்ட்டு தெரியாமல் அவரும் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் இந்த கசினை தான் காட்டுறாங்க. கசின் கிட்ட வந்து யாரோ ஒரு கிளைண்ட் வந்து கால் பண்ணி, இந்த மாதிரி நான் உங்களை ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணோம், இந்த இடத்துக்கு வாங்க, பிஸ்னஸ் விஷயமா பேசணும்னு சொல்லி வர சொல்லியிருப்பாங்க போல. இவன் அந்த கிளைண்ட் யாருன்னே தெரியாமல் இப்போ தான் ஃபஸ்ட்டு போய் அவங்கள பார்க்கவே போகிறான். போயிட்டான் போல. போயிட்டு கால் பண்ணி இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் எதிரில் வந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் உட்காந்துட்டு இருக்கா. உட்காந்துட்டு நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே பாரு அப்படின்ற மாதிரி அவள் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கா. அந்த கசின் பார்த்துக்கிட்டு, ஏய் நீ தான் அந்த கிளைண்ட்டா, நீ அடி எனக்கு கால் பண்ணி அந்த மாதிரி பேசின, எதுக்குடி என்கிட்ட அப்படி பேசின, உன் மூஞ்சிலெல்லாம் முழிக்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் வந்து உடனே கத்திட்டு இருக்கான் ஃப்ரெண்டுக்காரியை பார்த்து. அவளும் உடனே ஏஞ்சினேன்ட்டு, என்ன நான் மட்டும் உன்னை ஆசைப்பட்ட அவங்க கூப்பிட்டேன் உன்னை பேசணும்னு சொல்லிட்டு, முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்கு தான் கூப்பிட்டேன்னு சொல்லும் போது அவன் எதுவுமே கண்டுக்காம அவன்கிட்டலாம் பேச முடியாது சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கானா. ஃப்ரெண்டுக்காரியும் என் ஃப்ரெண்டு வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி கத்தும் போது, அது மட்டும் இல்லை இப்போ மட்டும் நீ என்கிட்ட பேசலைன்னு வச்சுக்கோயேன், இங்கே இருக்க எல்லார் முன்னாடியும் யார் அதுக்கு காரணன்றதை நான் சொல்லிடுவேன்ற மாதிரி சொல்லும் போது அவன் பயந்துடுறான். இவன் ஓப்பனாக வந்து டன்னு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டானா இது பெரிய பிரச்சனையாக வரும்னு சொல்லிட்டு அவன் வந்து, ஏய் என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது ஃப்ரெண்டோ நான் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து, சரி பேசுகிறேன், தேவையில்லாமல் எல்லா ரூமரையும் கிளப்பிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். 2 பேரும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் தனியாக உட்காந்து பேசும்போது ஃப்ரெண்டுக்காரியும் அந்த ப்ரெக்னென்சி கிட்ட இருக்கும்ல அதை எடுத்து காமிச்சு, இது என் ஃப்ரெண்டு எடுத்து கொடுத்தது, அது மட்டும் இல்லை இது காரணம் வந்து உன்னோட அங்கிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அது மட்டும் இல்லை 2 கோடு வந்தால் பாசிட்டிவ் அர்த்தம் வேறு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த கசினும், சரி அதுக்கு நான் என்ன பண்ணுறது, உன் ஃப்ரெண்டுக்காரினா என் அங்கிள் கிட்ட மட்டும் வந்து ஸ்டே பண்ணா நான் அப்படி நம்புறது இது என் அங்கிளோட குழந்தைன்ட்டு, நீங்கள் ஏதோ கதை விட்டுட்ருக்கீங்க, என்னோட அங்கிள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் எப்படின்னா மடக்கி போகலான்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணுவீங்க, நான் நம்பணுமா அப்படின்னு மாதிரி அவன் ரொம்ப ரூடாக பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட ஃப்ரெண்டுக்காரிக்கும், என் ஃப்ரெண்டை பற்றியே நீ தப்பாக பேசுறியடா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை இந்த கசின் வாய் மூடாமல் என் அங்கிள் அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்குமோ. அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரி ஏஞ்சு, உங்கள் மேலே தப்பு வச்சுட்டு நீங்கள் எல்லா பழியும் வந்து என் ஃப்ரெண்டு மேலே போட்டால் அது உண்மையாயிருமா, உன் அங்கிள் கிட்ட போயிட்டு எது உண்மைன்னு கேளு, அப்போ தான் உன் மரமண்டிக்கு ஏறுன்ற மாதிரி திட்டி அனுப்ப. அவனை வந்து போடி அப்படின்ற மாதிரி கிளம்பலான்னு பார்க்குறானா, திட்டி விட்டுட்டு தான் போகிறான். அப்போ ஃப்ரெண்டுக்காரியும் வந்து சட்டி பிடிச்சி எடுத்து, என்ன தைரியம் தான் என் ஃப்ரெண்டு தப்பாக பேசுகிற, என் ஃப்ரெண்டு பொய்க்காரின்னு சொல்கிற, எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு உன் அங்கிளுக்கு என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா, என்ன சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சரி என் ஃப்ரெண்டுக்காக நான் நியாயம் கேட்பேன், உன் சூப்பர் ஸ்டார் அங்கிளை வந்து எப்படி அசிங்கப்படுத்துகிறேன் பார்க்குறியா, ட்விட்டரில் இந்த மெசேஜ்லாம் வருன்ற மாதிரி பிளாக்மெயிலே பண்ண ஆரம்பிச்சிடுறா. கசின் இதை பார்த்து கொஞ்சம் பயந்துடுறான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவள் பாட்டுக்கு அவளோட ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா பொம்மைக்கு இந்த விக்கு சரியில்லை அந்த விக்கு சரியில்லைன்னு பார்த்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஃப்ரெண்டுக்காரி வந்து இவளுக்காக நியாயம் கேட்டுட்டு இருக்கா. இவளுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. பின்னாடி பார்த்தா ஹீரோ வர வந்து நின்றுட்டு இருக்காரு, அதுவும் ஹீரோயின் பின்னாடி தான். அவர் பாட்டுக்கு ஃபுல்லாக ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு நின்று இருக்கவும் நம்ம ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் பயந்துடுறாங்க. இருந்தாலுமே வந்து அவர் மாஸ்க் எல்லாம் கழட்டிட்டு நான் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிற்கும் போது ஹீரோயின் வந்து, ஆமாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு இது வேலை டைம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோ வந்து, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசி ஆகணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாரா. நம்ம ஹீரோனுக்கு மூஞ்செல்லாம் வாடி போய் கிடக்குது, என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வேற நம்மளோட விஷயத்தை பற்றி தான் பேசணும்னு சொல்லிட்டே இருக்கும்போது ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அங்கே வர ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி பொண்ணு கூட தனியாக நின்று பேசுகிறத யாருன்னா பார்த்தாங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு அதான வேலை, எதனா நியூஸை வந்து வெளியே விட்டுருவாங்க, இந்த ஆக்டர்ஸ் பற்றி தப்பாக ரூமர்ஸை கிளப்பி விட்டுருவாங்க சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோனை தனியாக ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்குது அந்த பக்கம் கூட்டிகிட்டு ஓடி போயிடுறாரு. போயிட்டு உள்ளே போய் டோரையும் லாக் பண்ணிக்கிறாரு.
அந்த பக்கம் நிறைய ரிப்போர்ட்டர்ஸாக வராங்க. ஹீரோ வேற ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காரா. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து உங்களோட லைஃப்ல இப்படி தான் பயந்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லேயே ஒருத்தன் சாவோன்னு ஒருத்தன் இருப்பான், அவன் தான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் உன்னை காரில் என்னை கூட்டிகிட்டு போனேன்ல அந்த நியூஸை வந்து வெளியிட்டது, அவனுக்கு இதான் வேலையே, எல்லா ஆக்டரையும் இப்படி தான் எழுதிட்டு இருப்பான், அவனால தான் எல்லாருக்கும் ஒரு வேலை போகிறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு ஓ அப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோவும் ஆமாம் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கண்டிப்பாக மாட்டணும், உனக்கு எதுனா ப்ராப்ளம் வரும், அதனால தான் நம்ம மாட்ட வேணாம்னு சொல்லிட்டு தனியாக இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து உன்னை நிற்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்து நான் என்ன பேச வந்தேன்னா, அன்றைக்கி பார்க்கில் வந்து அந்த கிட்ட பார்த்தோன்னே நீ பயந்துட்டு ஓடிட்ட, பேசுறதுக்கு தயாராகவே இல்லை, அதை பற்றி பேசலான்னு தான் இங்கே வந்தேன். என்னன்னா நீ எதுக்குமே கவலைப்படாத, உனக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன், என்னோட கான்ட்ராக்டை பற்றி பெரிய இடத்துல நானும் பேசிக்கிறேன், எல்லாம் கிளியரான அப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அஃபிஷியலாக அதை அனௌன்ஸும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து அது உங்கள் வேலைக்கு எந்த ப்ராப்ளமும் தராதான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வர ஹீரோயின் கையெல்லாம் பிடிச்சி அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், ஆனால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும், இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுற வரைக்கும் நீ பொறுமையாக எனக்காக வெயிட் பண்ணி ஆகணும், அது மட்டும் நான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறாரு. நம்ம ஹீரோனும் ஹீரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் அதுக்கப்புறம் அவரோட கசினுக்கு கால் பண்ணி டேய் இந்த மாதிரி நான் கேக்கோட ஒரு ஸ்டோரேஜ் ரூமில் மாட்டிட்டு இருக்கேன்டா, வெளியே வர ரிப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க, அதனால நீ உடனே இங்கே வந்தாகணுன்ற மாதிரி ஹீரோ வந்து கசின் கிட்ட சொல்ல கசினை வந்து என்னங்கள் சொல்கிறீங்க, இப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு எந்த பிரச்சனையும் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை தேவையா சொல்லுங்க, சரி வெயிட் பண்ணுங்க எப்படின்னா சேஃபாக இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கசினும் வேக வேகமாக கிளம்பி வரான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப வேர்க்குதா. அப்போ ஹீரோ ஒன்று 2 அட்டையை கட் பண்ணி ஹீரோயின் கையில் ஒன்று கொடுத்து அவரை ஒன்று கையில் வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் ஹீரோனுக்கு காற்று வர மாதிரியே விசிறிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி அவங்களுக்கே அவங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து உனக்கு எதனா ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் வந்து ஏன் ஒரு மாதிரி சிடுமூஞ்சி மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கிட்டே அப்படி பேசுகிறாருன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அவன் என் மேனேஜர் மட்டும் கிடையாது, அவன் என்னோட கசின் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் வந்து யாராக இருந்தால் எனக்கு என்ன, எல்லாருக்கிட்டே கொஞ்சம் நல்லா பேசி பழக சொல்லுங்கள், சும்மா சிடு முஞ்சாட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவோ சிரிச்சுக்கிட்டே ஓ உனக்கு அதான் ப்ராப்ளமா, சரி நான் அவன்கிட்ட பேசி உன்கிட்ட ரொம்ப நைஸாக நடந்துக்க சொல்கிறேன், உன்னை சுற்றி இருக்கவங்கிட்டே அப்படி இருக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயின் ஒன்னே இப்போ நம்ம எப்படி தெரியுமா ஒழிஞ்சிட்ருக்கோம், ஏதோ ஜாம்பி கிட்ட மாட்டிக்கூடாத மாதிரி மூவியில் வர ஜாம்பி கிட்டேருந்து எப்படி தப்பிப்போம், ஒரு ஹீரோ ஹீரோயின் மாதிரி இப்போ ஒழிஞ்சிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஜாம்பி எப்படிலாம் தெரியுமா டிவியில் பண்ணுன்ற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணி கட்டிட்டு இருக்காங்க, கையெல்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்த்தோன்னே டன்னுக்கு சிரிப்பே வந்துடுது, அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஹீரோயினை பார்த்து நீ கண்டிப்பாக ஒரு ஜாம்பி கெட்டப்புக்கு கரெக்டாக இருப்ப, மேக்கப் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன் பக்காவாக ஒரு ஜாம்பி தான் சொல்ல. ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டு யாரை பார்த்து ஜாம்பி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கொஞ்சம் அடிச்சிடுறாங்க விளையாட்டுத்தனமா. இதெல்லாம் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் காலத்தில் வெளியே விழுந்துருது போல, வெளியே தான் நின்றுட்டு இருப்பாங்க போல. அவங்க ஒன்னே இந்த ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து தானே சவுண்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமாக அந்த ஸ்டோரேஜ் ரூமை பார்த்து ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு எல்லாரும் இங்கே தான் வந்துட்டு இருக்காங்கன்ட்டு. அப்போ ஹீரோவும் ஹீரோயினை பின்னாடி திரும்பி பார்த்தா எவனோ ஒருத்தன் கையில் கேமராவோட வந்து நின்றுட்டு இருக்கான், அவன் ஷாக்ல தான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்தோன்னே இல்லை ஒரு நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபோட்டோ எடுத்துடாதீங்க கத்தாதீங்க ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து அவனை பார்த்தோன்னே ஏய் டி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தா டியும் நம்ம ஹீரோனோ ஃப்ரெண்டு போல காலேஜ் டைம்லேருந்து. அப்போ ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது ரிப்போர்ட்டர்ஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடுறாங்களா. அப்போ டியோ ஒன்று டன் நீங்கள் மட்டும் பின்னாடி போங்கன்ற மாதிரி பின்னாடி மறைய வைக்கிறான். அப்போ அந்த டைமில் கரெக்டாக ரிப்போர்ட்டர்ஸ் வராங்க. வந்தோடனே டி வந்து என்ன பண்ணுறீங்க நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்கே இருக்கவங்களாம் நாங்கள் வந்து இங்கே ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, சரி டன் தான் இங்கே இருப்பாருன்ட்டு அப்படி ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தோன்ற மாதிரி அந்த சாவோ சொல்லிட்டு இருக்கான், ரொம்ப மோசமானவன். அப்போ டி வந்து இல்லை நானும் என் ஃப்ரெண்டு கேட்க வந்து இங்கே இருக்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க கிட்ட ஆளுக்கு ஒரு டப்பாவை கொடுத்து சரி இங்கே தான் யாரெல்லாம் தெரிஞ்சிச்சுல போங்க டப்பாவை கொண்டு போய் மேலே வைங்க சும்மாலாம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லார் கையிலும் டப்பாவை கொண்டு போய் வைங்கன்ற மாதிரி அமுச்சு வச்சிடுறான். சாவோ வேற எட்டி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வேற சரி வாங்க கிளம்பலாம், எதுக்கு நின்றுட்டே இருக்கீங்கன்னா வழிகாட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கையோட அவங்க எல்லாரையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் கொஞ்சம் டன்னுக்கு அங்கே நிம்மதியாகவே இருக்க, அவர் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காரு. அப்போ டியும் வந்து கடைசியாக அவங்க எல்லாரையும் வெளியே போகிற வரைக்கும் நின்று பார்த்துக்கிட்டே பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இவங்கெல்லாம் வெளியே போன அப்புறம் டன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எட்டி பார்க்குறாரு. யாரும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே சரி நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. என்னன்னு பார்த்தா கசின் வந்து வெளியே வந்திருப்பான் போல டன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு. 2 பேரும் சேர்ந்து அங்கே யார் கண்ணிலையும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கசின் வர டன்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வெளியே போன அப்புறமா டியை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஏன்னா டி வந்து காலேஜ் படிக்கிறப்போலேருந்து ஃப்ரெண்ட் இல்லை, இப்போ பெரிய ஃபோட்டோகிராஃபராக வேற ஆயிட்டான், இப்போ வர பெரிய ஹெல்ப் வேற பண்ணியிருக்கான்ல, அதனால பார்த்து நின்று பேசிட்டு இருக்கான். டிக்கு வந்து ஏதோ நம்ம ஹீரோயின் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரியே காட்டுறாங்க. ஆனால் டி வந்து வெளிப்படையாக எதுவும் பேசலை. ஒரு பக்கம் கசினை காமிச்சா கசின் வந்து வீட்டுக்கு போனோன்னே அவனோட அங்கிளை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், இப்படி தான் உங்கள் வேலை போகிறதுக்கு பண்ணிட்டு இருப்பீங்களான்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பேசவும் இந்த வாட்டி நம்ம டன்னுக்கு வந்துடுது. டன் ஒன்னே ஏய் நீ எதுவும் தேவையில்லாமல் பேசாத, அவள் வயிற்றுல வளருது என்னோட குழந்தை,
நீ யார்கிட்ட என்ன வேணாலும் போய் பேசிக்கோ, நான் வந்து அவளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டே தீர்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் இந்த கசினுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்றாரு, எதுக்காக எடுத்துக்கிறாரு, என்ன பண்ண போறாருன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் போயிட்டு அவன் அங்கிளை பார்த்து, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன அவளை லவ் பண்ணுறீங்களா, இல்லை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகிறீங்களா, ஒன்றுத்துக்கும் வேற வேறு அர்த்தம் இருக்குது, என்னன்னு கிளியராக சொல்லுங்கன்ற மாதிரி அவன் கேட்டுட்ருக்கான். டன்னுக்கு ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. ஃப்ரெண்டுக்காரி மறுபடியும் லைவில் போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸு இந்த ஆஃபர் இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸு அந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பா போல. அப்போ லைவில் வந்து 3 பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்களா. அவளை ஒன்றே சரி இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வரட்டும், நான் ஆஃபர் பற்றி சொல்கிறேன், அதுக்குள்ளே கஸ்டமரை பார்த்துட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அவளோட கஸ்டமர் கிட்ட போயிட்டு எல்லாம் பேசலான்ட்டு போயிட்டே இருக்காளா. அப்போ அவள் கஸ்டமர் கிட்ட பேச போகிற நேரத்தில் அந்த கசின் அங்கே வந்துடுறான். அவன் வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டை பார்த்து, இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்திருக்கேன், பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அவள் என்ன சொன்னாலும் காட்டல. உடனே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் தூங்கி ஏஞ்சி கீழே வந்துட்டு இருக்காளா. அப்போ வந்தோடனே ஏதோ ஷாக் ஆன மாதிரி பார்க்குறா. என்னன்னு பார்த்தா ஹீரோ வந்து அங்கே சமைச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. டேபிள் ஃபுல்லாக ஃபுட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோன் பார்த்துக்கிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, இல்லை உங்கள் அம்மா கூப்பிட்டாங்க அதனால பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோயினும், என்ன சொல்கிறீங்க, போய் சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது ஹீரோனோட அம்மாவும், கேக் இப்போ தான் ஏஞ்சியா, நான் தான் அவரை வந்து கூப்பிட்டேன் கேக் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் எதுவுமே தெரியல. ஒரு பக்கம் இந்த கசினை காமிச்சா கசின் பேசணும்னு சொல்லியிருப்பான்ல. அப்போ என்ன சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு கேக் இருக்காளா, அவள் வந்து என்னோட அங்கிளை லவ் பண்ணுறாளா, இல்லை என் அங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் எடுத்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறாளா, அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் எடுத்தால் போதும்னு நினச்சா அப்படின்னா இங்கே ஒரு கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அதை எடுத்து படித்து பார்த்துட்டு சைனை மட்டும் போட்டு அப்படின்ற மாதிரி அந்த கசின் சொல்ல இந்த ஃப்ரெண்டு கறிக்கு வருதே பாருங்க கோவம். மறுபடியும் இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஃபுட்டெல்லாம் சமைச்சு வச்சுருப்பாங்களா, அந்த ஃபுட்டெல்லாம் ஒரே வெஜிடபிளாக இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து, எனக்கு இந்த வெஜிடபிள் வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோ இது ரொம்ப ஹெல்த்தி நல்லா இருக்கும் சாப்பிடுன்ற மாதிரி சொன்னாலும் ஹீரோயின் கேட்க மாட்டா. எனக்கு நல்ல மீட்டாக சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஹீரோனோட அம்மாவை பார்த்து, உங்களோட கிச்சனை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன், கேக்குக்காக கொஞ்சம் மீட்டு சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கிச்சனை யூஸ் பண்ணுறதுக்கு கூட பெர்மிஷன் கேட்டு போகிறாரு. ஹீரோனோட அம்மாவும் யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கார என்ன பண்ணுறான்னா, ஓ உனக்கு எப்பயுமே இந்த கான்ட்ராக்ட் போடுறது தான் உன்னோட வேல்யூவா, எதுக்கேத்தாலும் கான்ட்ராக்ட் போடுறது, காசு கொடுக்கறது, இதுதான் உனக்கு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ அந்த கசின் என்ன சொல்கிறான்னா, நீ தான் சொன்னல உன் கேக்லாம் லவ் பண்ண மாட்டான்ட்டு, அப்போ கண்டிப்பாக வெறும் காசுக்காக தான் எதிர்பார்த்தது இதெல்லாம் பண்ணுவீங்க, அதான் சைன் போட்டு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஃப்ரெண்டும், எனக்கு உங்கள் காசெல்லாம் ஒன்று வேணாம், எப்போ பார்த்தாலும் காசு தரேன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டை தூக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை அவன் முன்னாடி கிழிச்சி அவன் மேலே போட்டு விட்டுறாரு. அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒன்றும் அங்கிள் பின்னாடி சுற்றிட்டு இல்லை, உன் அங்கிள் தான் என் ஃப்ரெண்டு பின்னாடி சுற்றிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, அதெல்லாம் உன் அங்கிள் கிட்ட நீ கேட்காம என் ஃப்ரெண்டு மேலே பழி சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி அந்த பொண்ணு கத்த, அவன் உடனே என்ன திமிரா பேசுறேன்ற மாதிரி கத்திக்கிட்டு முன்னாடி வரானா. அப்போ இந்த பொண்ணும், ஏய் நீ ரொம்ப பண்ணாத, உன்னோட அங்கிள் சூப்பர் ஸ்டார் தானே, அவரோட மானத்தை எப்படி வாங்குறேன் பார்க்குறியான்றமா சொல்லிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோனோட அம்மா வேற, நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க டன்னுன்றமா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குன்ற மாதிரி அவங்களும் அங்கே வந்து கிளம்பிடுறாங்களா. அப்போ ஹீரோவும் சரி போயிட்டு வாங்கன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வழி அமைச்சு வைக்கவும் அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு என்கிட்ட சொன்னீங்களே அதுக்கு என்ன அர்த்தம், நீங்கள் என்ன கல்யாணமாக பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்து, ஆமாம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, அது எப்படி நம்மளால் கல்யாணம் பண்ணிக்க முடியும், நீங்கள் தான் என்ன லவ்வே பண்ணாமல் கல்யாணம் பண்ணி நம்ம என்ன லைஃப்பை வாழ்றது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கரெக்டாக கேட்கும்போது அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ சொன்னில்ல அது பாயிண்ட்டு, என்னால் இப்போ உன்னை லவ் பண்ண முடியாது, அது கரெக்டு தான், இருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் உன்னை நான் என்னோட செட்டில் பார்த்தேன் தெரியுமா, ஷூட்டிங் ஸ்பாட்டில், அந்த இடத்துல நான் பார்த்ததுலேருந்து எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், உன்னை அதனால தான் அப்பப்போ வந்து விளையாட்டுத்தனமாக டீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், அதனாலேயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, ஆனால் உன்னை லவ் பண்ணல, இந்த டைமில் வந்து ஐ லைக் யூன்னு நான் என்னால் சொல்ல முடியும், ஆனால் என்னால் ஐ லவ் யூன்னு சொல்ல முடியாது, அந்த ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கலாம், நம்மளை பற்றி இன்னும் நம்ம நிறைய டீப்பாக புரிஞ்சுக்கணும், நம்ம 2 பேரை பற்றி நமக்கே நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு புரியுது ஹீரோ என்ன சொல்ல வராருன்றது. அதனால டன்னும் வந்து கரெக்டாக டீட்டெயிலாக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறமா வந்து நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்ற மாதிரி ஹீரோ எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னிலேருந்து நம்ம டேட் பண்ண போகிறோம், நம்ம ஒரு லவர்ஸ் ஆகிறதுக்கு எப்படிலாம் டேட் பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் டேட் பண்ணி நம்மளை பற்றி நம்மளே புரிஞ்சுக்க போகிறோன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு தலையே சுற்றுது, என்னடா இவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு வந்து டன் பேசுறது எல்லாமே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாரு, நம்ம ஒரு டேட் பண்ணி நம்ம லவ்வை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகலான்ற அளவுக்கு இறங்கி பேசிட்டு இருக்காருல, அதனால எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. ஒரு பக்கம் இந்த ஃப்ரெண்டு வந்து அவள் லைவ்ல இருந்ததை இப்போதான் அவள் நோட்டே பண்ணுறா.
அதில் வேற நம்ம ஹீரோட மேனேஜர் ஃபேஸும் நல்லா தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரெண்டு கறி வரை நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது காரணமே டன்னு தான் அப்படின்ற மாதிரி மேனேஜர் கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாள். அதாவது அந்த கசின் கிட்ட சண்டை போடும்போது சொல்லியிருப்பாள். அது எல்லாமே இந்த லைவ்ல வந்து முன்னாடி 3 பேர் பார்த்தவங்க இப்போ 1000க்கு மேலே 2000 மேலேன்ற மாதிரி நிறைய பேர் போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த உண்மை தெரிஞ்சிச்சு. அப்போ ஹீரோவை தான் காட்டுறாங்க. வீட்டில் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க அம்மா உள்ளே வந்துடுறாங்க. ஹீரோனோட அம்மா உள்ளே வந்துட்டு ஹீரோ பார்த்து, டன் என்னது இது, நான் இப்போ தான் நியூஸில் பார்த்தேன், ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டீங்களாமே, உங்கள் மேனேஜர் போய் பேசிகிட்டு இருக்காரு, அதுவும் அந்த பொண்ணு யார் தெரியுமா, என்னோட பொண்ணோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே புரியல. 2 பேரும் திரு முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோனோட அம்மாக்கே புரியுது, இவ்வளோ நேரம் அந்த பொண்ணு கூட மேனேஜர் சண்டை போட்டானா அந்த பொண்ணே ஹீரோனோட ஃப்ரெண்டு தானே, அப்போ அந்த பொண்ணு ஃப்ரெண்டுன்னு மென்ஷன் பண்ணுறான்னா அப்போ அது ஏன் பொண்ணாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மாவும் அவங்களோட பொண்ணை பார்த்து, கேக் அது உண்மை இல்லைல்ல, என்கிட்ட சொல்லு கேக், மறைக்காத கேக் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. கேக்கும் டன்னும் ஆல்ரெடி வந்து கேக்கோட அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி அவங்களே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு நியூஸ் வந்து கேக்கோட அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா இப்படி ஷாக்காக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியல. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த எபிசோடு அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.